கான்ஃபிடென்ஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ் இது ரெண்டும் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரெண்டும் தான் நம்ம வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். கான்ஃபிடென்ஸ் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது யாருக்கிட்டையாச்சும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுப்போம், நான் இதை பண்ண போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நபர் அதை உன்னால் பண்ண முடியாது, நீலாம் எப்படி அதை பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உடஞ்சி போயிடுவீங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அந்த விஷயத்தை செய்யறதே கைவிட்டுருவீங்க. அதனால் அடுத்தவங்களுடைய ஒப்பீனியன் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கணும், இம்பேக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க உங்கள் மேலே. ரெண்டாவது விஷயம் கான்ஷியஸ்னஸ். நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம், உங்கள் கூடவே இருப்பாங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க, பட் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுருவாங்க. அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூடயே தான் இருப்பான், ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான், விளையாடுவான், ஆனால் கரெக்டாக படிச்சிருவான், அவனுடைய வேலையில் கரெக்டாக இருப்பான், பார்த்தா கரெக்டாக வேலைக்கு போயிடுவான், அவன் கரெக்டாக செட்டில் ஆகிடுவான், அடுத்த லைஃப்பில் என்னென்ன பண்ணணுமோ அவனுடைய ப்ரொஃபஷ்னலாக என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா அவன் என்ஜாயும் பண்ணுறான், அதே நேரத்தில் கான்ஷியஸாக இருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன பண்ணலை, என்ன பண்ணணுன்ற கிளாரிட்டி அவங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் கான்ஷியஸாக இருக்கும்போது நீங்கள் எப்பவுமே எல்லாரை விடவும் ஒரு ஸ்டெப் அஹெட்டாக இருக்கீங்க, முன்னாடி இருக்கீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க.